பர்பிள் கலரில் இருக்க இது என்னவா இருக்கும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான சிம்பிளான ஒரு பக்கோடா தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க இப்போ இது என்ன பக்கோடா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். ரொம்ப பெரிய வீடியோவும் ஒன்று போட்டிருக்கேன், ரொம்ப பொறுமையாக இருக்கும், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ உங்களுக்காக ஷார்ட் வீடியோ. இப்போது இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன், இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஃபைனாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் வந்து கீனி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4-5 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட முக்கியமான ஒன்று ஆட் பண்ணுறோம், அது என்னென்னா கோஸு. இந்த கேபேஜ் வந்து நான் வந்து பர்பிள் கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் ஒயிட் கேபேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட இப்போ நான் வந்து மசாலா ஐட்டம் தான் ஆட் பண்ணுறேன். மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள். இப்போ இது கூட நம்ம பக்கோடாவுக்கு தேவையான மாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கடலை மாவு, சோள மாவு, கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, அடுத்து நான் வந்து போடுறது அரிசி மாவு. இந்த மாவு எல்லாமே வந்து நமக்கு பக்கோடாவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி மாவையும் நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ நான் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரணும், அந்த வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுனால கரம் மசாலா போடுறேன். கரம் மசாலா நீங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ இல்லை கடையில் வாங்கினீங்களோ போடுங்க. நான் இது வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா தான் போட்டிருக்கேன். இப்போது பக்கோடாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம எல்லாமே நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்டுறலாம். தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். ஒரு மசாலா வடை போடுவோம் இல்லையா, அந்த வடை மாவு அளவுக்கு பிசைஞ்சால் போதும், தண்ணி அதிகமாக விட வேண்டாம். வெங்காயம் நிறைய தண்ணி விடும், அவ்வளோதாங்க. இப்போ வந்து மாவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ரெடி பண்ணிடலாம். டைம் பீயிங் கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம இந்த பக்கோடாவை கிள்ளி போடலாம், உதுத்து விடலாம். வடையாகவும் தட்டி போடலாம், போண்டாவாகவும் போடலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ உருண்டையாகவும் போடலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ இது எப்படி வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் நார்மலான ஹீட்டில் வைங்க, ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நாம் இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டுடலாம். சூப்பராக ஃப்ரை ஆன உடனே நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்துட்டால் சூப்பரான சுவையான டேஸ்டியான ஒரு பக்கோடா வந்து ரெடி ஆகிடும். வீட்டில் இருக்கிற ஐட்டத்தை வச்சு சூப்பரான ஒரு பக்கோடா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த கேபேஜ் ஸ்மெல் வரவே வராதுங்க, இதில் கேபேஜ் போட்டுக்கொன்னே தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.